ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 44வது நாளுங்க. வாங்க போகலாம். ஆடு என்ன கண்டிஷனில் இருக்குது. நேராக கட்டுரை கடத்துக்கே போயிடலாங்க. வழக்கம் போல் நம்ம இங்கே தாங்க படுத்துருக்குது. அதால் முடியலைங்க, எந்திரிக்கொள்ள முடியல. வந்தோடனே கட்டினோடனே படுத்துடைய மல்லாந்து படுக்கும்ல, அந்த மாதிரி படுத்துருச்சுங்க. இல்லை பார்த்தீங்களா, இப்படி படுக்க ட்ரை பண்ணுது. இப்படி படுக்க ட்ரை பண்ணுது. எந்திரிக்க முடியல. நடந்து வரும்போதும் அதோட நடையிலையும் ஒரு ஷேப் மாறி போயிடுச்சுங்க. முன்னெல்லாம் வந்து ஒரு மாதிரி வேகமாக நடந்து வரும். இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ததும்பி அப்படி நடந்து வருது. இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி தடுமாறி தான் நடந்து வந்துச்சு. ஆனால் மேலே ஒன்றும் குறைச்சல் இல்லை. அதை இடம் பார்த்து மேய்ஞ்சிட்டே இருந்துச்சா. நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா நடையில் ஒரு இது இருந்துச்சு, ஒரு தளர்வு இருந்துச்சு. கீழே நல்லா அது வந்து வயிற்றெல்லாம் அமுக்கி காலெல்லாம் நீட்டி படுக்கணும் போல் இருக்கும் போல். ஆனால் அதனால் முடியல அப்படி படுக்கிறதுக்கு. எந்த ஒரு ஷேப்லேயும் அதால் தொடர்ந்து படுக்க முடியல. பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் இப்படி படுத்துருந்தது. இந்த தட்டு வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும். வேகமாக எந்த சாப்பிடும் பாருங்கள். முன்னாடி தான் கிடக்குது, எந்திரிக்காமல் அப்படியே இருக்குது பாருங்கள். எந்திரிக்கணும்னு எண்ணம் இருக்குது அதுக்கு, ஆனால் முடியல அதால். அப்படினால உட்காந்துட்டே இருக்குது. மூச்சும் கூட இப்போ வந்து அதுக்கு ரொம்ப வேகமாக எடுக்குதுங்க. அதான் பார்த்தீங்கன்னா தெரியும். மூச்சும் அதுக்கு ரொம்ப வேகமாக தான் எடுக்குது. இப்படிலாம் அதோட பங்கை வந்து அதை எடுக்கிறதுக்கெலாம் இப்படிலாம் அனுமதிக்காதுங்க. நம்ம முட்டுறதுக்கு வேகமாக எந்திரிக்கும். எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது காமெடி. தலையை கூட கீழே வச்சு படுக்கணும்னு நினைக்கிது. இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்குது. கண்ணெலாம் சொருகுதுங்க அதுக்கு. அது மாதிரி பார்த்திங்களா இவ்வளோ இந்த மாதிரியும் பண்ணுது. ஒரு மாதிரி வயிற்று மேலே தடவி கொடுக்குற மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுது. கொஞ்சம் அதுக்கு தாய்மை உணர்வு வந்து இப்போ அதிகமாக வருதுன்னு நினைக்கிறேன். அடிக்கடி வயிற்று மேலே பாசமாக இந்த மாதிரி தலையை வைக்குது. வாழை இலை ஒன்று கீழே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை அதை அறுத்து கொஞ்சம் இப்படி போட்டேன். வாழை இலைலாம் அப்படியே வேகமாக எடுத்து சாப்பிடும். கண் அதுக்கு சொருகுதுங்க. இன்ன வரைக்கும் அதால் எந்திரிக்க முடியல, எந்திரிக்கலைங்க. அப்படியே படுத்தே இருக்குது. மடி வந்து நான் இன்றைக்கி கவனித்தேங்க. அது வந்து முன்னே பார்த்த அதே ஷேப்பில் தான் இருக்குது. ஆனால் அதோட நடையிலையும் கொஞ்சம் டயர்ட் நான் பார்த்தேன். தூக்கம் வருது போல் பாருங்க. கண் எப்படி சொருகுதுன்னு இருக்கு. தூக்கம் வருது போல். அப்படியே கண்ணெலாம் சொருகுது அதுக்கு. மடி இன்னும் பால் சுரப்பு வரலைங்க. நான் இன்றைக்கி மதியானம் கவனித்தேன், அதை சொல்கிறேன். மடி சுரப்பு வரல. அந்த
பின்னாடி வால் பகுதியில் வந்து அந்த குழி உழுவ ஆரம்பிச்சிருச்சு. குழி தெரியுது, ஆனால் அந்த குழி போதுமா, இன்னும் பால் சுரப்பும் வரல. அதனால் இன்றைக்கி போடுமாங்கிறது டவுட்டு தான். அதனால் இதில் இருக்க டயர்ட் பார்த்தாவும் அது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. சரிங்க, நான் கவனிச்சுட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதுதாங்க இன்றைக்கி ஸ்டேட்டஸ். கண்ணீர் விட்டுருக்கா, வலிக்குது போலங்க அதுக்கு. அதாங்க அழுவத்துருக்குங்க. அச்சுச்சோ, காட்ட மாட்டேங்குது பாருங்கள் கோவத்துக்கு. அது வலிக்குது போலங்க, கண்ணீர் விட்டுருக்கு. சரி பார்க்குறேன், இரு காட்டு. சரி ஆமாங்க, அழுது இருக்குங்க. கண்ணு தண்ணி விட்டுருக்கு, அதால் முடியல இன்னைக்கு. ஏன் அழுத, முடியலையா? சரி ஆயிரும். எப்படி காட்டிகிட்டு இருக்குன்னு. கோவம் வேறு வந்துடுது உனக்கு அப்பப்போ. அதுதான் பாருங்கள், போட்டது கூட எடுக்கல. சரிங்க, அதுக்கு வலி தான் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதுதான் ஸ்டேட்டஸ். மறுபடியும் நம்ம நாளைக்கு பார்ப்போம். 44வது நாளில் பார்க்கலாம், 45வது நாளில் பார்க்கலாம். பாய்.